டேய் டேய் கொஞ்சம் ஒரே விடுங்களா டே டே பூந்து போயிட்டேன்டா டே 20 நிமிஷமாக நிற்கிறேன்டா டே வேகாத வெயிலில் எவ்வளோ நேரம்டா நிற்கிறது டே குறுக்குல பூந்து போயிட்டே இருக்கீங்களாடா டே ரோடு கிராஸ் பண்ணுறவனுக்கு கொஞ்சம் வழியை விடுங்கடா டேய் நீங்களாம் எங்கே தாண்டா போகிறீங்க உங்களுக்குலாம் எப்படி தாண்டா பெட்ரோல் கிடைக்குது இங்கேருந்து போனால் 2 கிலோமீட்டரில் கடல் தாண்டா இருக்குது இங்கே போகிறவங்க எல்லாருமே கடலில் விழுந்தா கூட கடல் ரொம்பி போய் மிச்சம் ஆளுங்க அங்கங்கே நின்றுட்டு இருப்பீங்கடா உங்கள் எல்லாரையும் பறந்து வந்து எங்கே தான் போகிறீங்கன்னு மானிட்டர் பண்ணணும்டா எங்கடா போகிறீங்க கொஞ்சம் வழியை விடுங்காடே அப்பா ஒரு வழி கிடைச்சி அடா நாயாடே யாருடா நீ பிக்காளி பாயல கண்டிப்பா டேய் சத்தியமா நீ உழைச்சி வாங்கியிருக்க மாட்டடா அந்த வண்டியை எப்படியும் உங்க அப்பா அம்மா அழுது புலம்பி தாண்டா வாங்கி கொடுத்துருப்பானுங்க அவங்களா சொல்லணும் இந்த ரோட்டில் போகிற தெரு நாயும் இந்த நாயும் ஒன்று தான் போகிற வரமாக கீழே தள்ளி விட்டு அந்த நாய் சேஃபாக போய் சேர்ந்துடும் பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து மீண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னும் நடு ரோட்டில் நின்று புலம்பிட்டு இருக்கேன் வாரத்னம் என்னாச்சு? ஒரு சின்ன ரோடை கிராஸ் பண்ணதுக்கு 25 நிமிஷமா நிற்கிறேன். ஒருத்தனும் வழி விட மாட்டான். நாட்டில் எவனுக்கும் பொறுமையே கிடையாது. இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் தள்ளி விட பார்த்தான். அவனெல்லாம் போலீஸ்காரங்க கண்டுக்கிறதே இல்லை. நம்மள மாதிரி ஆளுங்க தான் மஞ்சள் கூட்டை லேசாக தாண்டிட்டா கொப்புன்னு அமைக்கி பிடிச்சி பூண்டு போயிட்டே இருக்காங்க. நாட்டில் பொறுமைசாலிங்க கொஞ்சம் அன்னைக்கு ஏகப்பட்ட பொறுமைசாலிங்க இருக்க தான் செய்கிறாங்க. இது பொறுமைசாலிங்க நம்ம நாட்டில். எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கா. என்ன என் கூட வா காட்டுறேன். அப்படியா? இதோ வாரம். இது என்ன இடம் தெரியுதா? இது தெரியாதா எங்களுக்கு? ஏடிஎம் சென்டரு. எல்லா பொறுமைசாலியும் இங்கே தான் இருக்கானுங்க. என் கூட நின்று பாரு. வாங்கி போவா. நானும் ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கலாம். என்ன ரத்னம் உள்ள போனோம் தூங்கிட்டானா? இன்னும் காணோம். வருவாரு, அதுக்குள்ள அவசரப்படுறான். அவன் ஒருத்தன் வந்துட்டான். இப்போ அடுத்தது உள்ள போறாரு. அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம்ல. சரி. ரத்னம் இல்லையா? 2வது போன வந்து காணோம். உள்ள ஏதாவது சாப்பாடு போடுவாங்களோ? உனக்கு எப்பா பார்த்தாலும் சோத்துலே புத்தியா? இல்லை ரொம்ப லேட் ஆகுது, அதான் கேட்டேன். வருவாரு, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் வெளியில் அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அவ்வளோ அவசரம், அவ்வளோ அனத்தல். ரத்னா உள்ள போன பையன் வெளியில் வரான் போல. வா நாம போகலாம். இதோ வந்துட்டான்ல, என்னதான் பண்ணான்னு நீயே கேளு. டேய் தம்பி, உன்னை நான் எங்கே பார்த்துருக்கேண்ணா? எங்கே பார்த்துருப்பீங்க? இல்லை உன்னை நான் எங்கே பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபிகர். எங்கன்னா பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த திருமணையில் நான் தள்ளி விட்டு சீடி பாஞ்சி வண்டியில் வந்த ஆள் தானே நீ? ஓல்டு மேன், அவ்வளோ பெரிய வண்டியில் சும்மா 30 போக சொல்கிறேன். நீ வந்தது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. ஆனால் அங்கே அவ்வளோ வேகமாக வந்துட்டு இங்கே உள்ளே போயிட்டு நிதானமாக தடவிட்டு வர போகிற அதான்டா காண்டா இருக்கு. ஏண்டா உள்ளே போய் என்னடா பண்ண இவ்வளோ நேரம்? உள்ளே ஏசிலாம் இருக்குல்ல, அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக நிதானமாக செக் பண்ணிட்டு வரேன். அது கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும். ஓ, அப்போ நீ பணம் எடுக்கல? பணம் வரலையா? நான் வேற பணம் எடுக்கணும்டா. ஏன் வரல? இந்த ஏடிஎம்ல 100 ரூபாய் நோட்டு டிஸ்போஸ் ஆக மாட்டேங்குது. அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? 155, 155 ரூபா இருக்கு. ஆடா பாவி, அக்கௌண்ட்ல 155 ரூபாய் வச்சுட்டு தான் மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் என்கொயரி, அது இது எல்லாத்தையும் தேடினியா நீ? ஐ ஆல்சோ சேஞ்ச் மை பாஸ்வேர்ட். ஓ, பாஸ்வேர்டு வேற மாத்தினீங்களா? பாட்டா போடுறா.